ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து சிவில் ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த கரன்சி பேர் நேம் வந்து ஆடு யூஎஸ்டி. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. எகைன் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ரீஜனை வந்து ஒரு ரிட்ரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எகைன் இது ஃபாலோ ஆகலாம். இந்த கரன்சி பேர் வந்து யூரோ யூஎஸ்டி. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து டச் ஆகிருக்கு. எகெயின் வந்து ஒரு நல்ல இது வரைக்கும் ஒரு ரிட்ரேஸ் கொடுக்கலாம். இந்த கரன்சி பேர் வந்து யூஎஸ்டி கேடு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஃபால் ஒரு ரீட்ரேஸ் மாதிரி எகெயின் வந்து ஃபால் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு எகெயின் மேலே போகலாம். ஆர் இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழே வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டில் டச் ஆகும். இந்த கரன்சி பேர் நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இங்கே டச் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ரீட்ரேஸில் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் எகெயின் இந்த லெவல் வந்து டச் ஆகும். மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ரீஜனை வந்து தொடும். இந்த கரன்சி நேம் வந்து யூரோ ஜிபிபி. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து டெய்லியில் வந்து இது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த ரேஞ்ச் கிராஸ் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் டிபி வைக்கலாம். இல்லை மறுபடியும் ஃபர்தராக வந்து இங்கே ஒரு ரிவர்சபிள் கேண்டில் கொடுத்துட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாகவும் செகண்ட் டார்கெட் வந்து இதாகவும் வைக்கலாம். இந்த கரன்சி பேர் நேம் வந்து ஆடு ஜேபிஒய். இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு சின்ன சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட்டு டிபி இதாகும். இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து டிபி வச்சுக்கலாம். இந்த கரன்சி பேர் நேம் வந்து நியூசிலாந்து ஜேபிஒய். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. சப்போஸ் இது வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா பை சைடு வந்து இந்த அளவுக்கு டிபி வச்சுக்கலாம். இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இது வரைக்கும் டிபி வச்சுக்கலாம். இந்த கரன்சி பேர் நேம் வந்து ஜிபிபி சிஹெச்எஃப். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இங்கே மேலே போய் இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சுன்னா டிபி வந்து இங்கே வைக்கலாம். இல்லை ஒரு பை சைடு போச்சுன்னா ஃபஸ்ட்டு டிபி வந்து இந்த ரேஞ்சில் வைக்கலாம். இந்த கரன்சி பேர் நேம் வந்து யூரோ கேடு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணி இருக்குது. ஒரு ரீட்ரேஸில் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிபி வந்து இந்த ரேஞ்சுக்கு வைக்கலாம். இந்த கரன்சி பேர் வந்து யூரோ ஆடு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. எகெயின் வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து ப்ராபபிளி வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆட் கேடு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கு. எகெயின் இது வந்து ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு. டச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வைக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து இந்த ரீச்சில் வைக்கலாம். இந்த பேர் நேம் வந்து ஆடு சிஹெச்எஃப். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே கீழே இந்த மாதிரி எகெயின் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இந்த கரன்சி பேர் நேம் வந்து நியூசிலாந்து கேடு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு
இதில் வந்து எகெயின் ஒரு ஸ்விங்க்கு ரீட்ரேஸ்க்கு வந்து மேலே போச்சுன்னா எகெயின் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம். இந்த கரன்சி நேம் வந்து ஆடு நியூஸ்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ரேஞ்சில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு ரீட்ரேஸில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிபி வந்து இந்த ஹைக்கு வைக்கலாம்.